மகர ராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 22ஆம் தேதி முதல் புத்திக்கு அதிபதி சுக்கிரனின் வீட்டில் சஞ்சரிப்பதால் மகர ராசினியர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன, நிச்சயம் இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும், ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம், அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இப்போதைக்கு உங்களுக்கு சாதகம் செய்யக்கூடியது சுக்கிரன் மட்டும்தாங்க. அவர் 3இல் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பான பலன்களை தருங்க. இதுவரை உங்களுடைய ராசிக்கு 5இல் இருந்து உங்களுடைய ராசியை பார்த்த குரு 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 12க்குரியவர் 6ஆம் இடத்தில் மறைவதால் சில எதிர்பாராத பல நன்மைகள் உண்டு என்றாலும் குருவினுடைய ஸ்தான பலத்தை விட பார்வை பலத்தால் 2ஆம் இடத்தில் இருக்கும் சனி ராகுவினுடைய தீய பலன்களை கட்டுப்படுத்தப்படுங்க. அதே போல் தொழில் வளம் என்பது முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. அதிகார பதவியை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு நல்ல பதவி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நட்புகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகள் என்பது கிடைத்து கொண்டே இருக்குங்க. அதே போல இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது தேவையான அளவிற்கு இருக்குங்க. இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்குங்க. சுப செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகுங்க. 6இல் குரு ஜீவநதியும் மற்றும் என்றொரு மூதுரையே உள்ளது. முயற்சி செய்தாலும் கூட எந்த செலவையும் தவிர்க்க முடியாது. சில தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியங்க. இத்தகைய கிரகநிலைகள் அமையும் போது நாம் ஏற்கும் கடன் வளரும் என்பதையே கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதிலிருந்து விடுபடுவதும் கடினம் என்பதையும் புராதன ஜோதிட நூல்கள் கூறியிருக்கு. கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் தவறான வரனை நிச்சயித்து விடக் கொடுங்க. அதனால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் இப்போது உள்ளீர்கள். கடந்த சுமார் 5 வருடங்களாக சனி பகவானுடைய தாக்கத்தில் சிரமப்பட்டு வந்த காரணத்தினால் கடைசி பகுதியான இந்த 2.5 வருடங்கள்ல ஒரு நன்மை செய்வதாக வாக்களித்திருக்கிறார் சனி பகவான். இதன் காரணமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் ராகுவுடன் சனி இணைந்திருப்பதால எதிர்பாராத பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை உடனுக்குடன் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க. நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.